இவங்கள மாதிரியே எதிர்த்து பேசி, ரிபெல் பண்ணி, இவங்க பண்ற கேவலமான விஷயங்கள்லாம் கேள்வி கேட்டா, இவங்க நல்லா ஆடுறதில்ல. பாவம் கெட்டு போயிட்டாரு இவரு. அந்த கேட்டகரி. இப்ப விக்கல் விக்ரம் அந்த மாரி அவர் ஒருத்தர் தானே இப்ப வந்து ரொம்ப தைரியமா இந்த வீட்லயே வந்து இந்த டாக்ஸிக் கேங்க எதிர்க்கிற சிங்கிள் ஆளா இருக்கிறாரு. அதனால தான் அவர் சோலோவா கிங்கா தனியா தெரியிறாரு. விக்கல் விக்ரம் எடுத்த டெசிஷன் ரொம்ப சூப்பர். அவர் வந்து நான் இந்த மாரி வந்து இந்த வீட்ல நடக்கிற தப்புகளெல்லாம் இனிமே நான் தட்டி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சாரு. எங்கன்னா நீங்க பாருங்க ஒருத்தரோட இதுதான் வந்து நம்ம லைஃப் மாரியே தான் இதுவுமே. எப்படி ஒரு ஃபுல் சர்க்கிள் ஆகுது பாருங்க அவருடைய எபிசோடு. அவர் வந்து நார்மலா இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு இடத்துல வந்து இவங்க பண்ண பிராங்க் பிக் பாஸ் குடுத்த பிராங்க் இவர் பண்ணி, அதனால அழுது இவருடைய பொசிஷனையே விட்டு குடுத்து வெளிய போறாரு. அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து அன்னைக்கு அவர்ட்ட சொல்லப்படுது. என்னடா இது நம்மள போய் இப்படி நேஷனல் டெலிவிஷன்ல அழ வச்சுட்டாங்களான்னு எம்பாரஸ் ஆவுறாரு. அதனால உடைஞ்சு போல. அங்க தான் எந்திரிக்கிறாரு. இது வந்து இந்த ஹீரோவோட லைஃப் எப்பவுமே ஒரு நல்லா போயிட்டு இருக்கும். அது ஒரு சர்க்கிள்ல போய் விடும். அங்கிருந்து தான் எந்திரிக்கும். படத்தோட இன்டர்வல் வரும். அங்கிருந்து அதுக்கப்புறம் செகண்ட் ஹால்ஃப் ஃபுல்லா ஏறி அங்க போய் வில்லன அடிச்சுட்டு ஹீரோ இதுதான் வந்து ஆக்சுவலா விக்ரம் நடக்குது. நீங்க நல்லா கவனிங்க. விக்ரம் இஸ் ஆக்சுவலி எமர்ஜிங் அஸ் எ வெரி டஃப் பிளேயர் ஃபார் எவரிபடி இன் த ஹோல் இது. யாருக்காகவும் சார்பெடுத்து பேசுறது கிடையாது. இவன் பக்கம் அவன் பக்கம் சாஞ்சுக்கிறது, ஒட்டிக்கிறது கிடையாது. நேரா நறுக்குன்னு அடிக்கிறாரு. அதுவும் டாக்ஸிக் கேங்க அடிக்கிறாரு. அன்பு கேங் இப்போ ஒண்ணுமே இல்ல பைத்தியம். அது சும்மா உளறாய்க்காது. இருந்தும் இல்லாத கேங்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஸ்ட்ராங்கா இருக்கிறவனுங்கள அடிக்கிறாரு டைரக்ட்டா. இவங்க கிட்ட எப்புட்றா எல்லாரும் பேசுறதுன்னு யோசிக்கிற பார்வதிய அடிக்கிறாரு. அவங்களுக்கு காட்சி அவங்கள பேசி அடிக்கிறாருன்னா எப்படி? அவங்களுக்கு கடுப்பாவுது இவர பார்த்தாலே. அதுதானே இப்ப வெற்றி. எல்லாரையும் கடுப்பேத்துறவங்களுக்கே உங்கள பார்த்தா கடுப்பாவுதுன்னா, அப்ப விக்ரமோட வளர்ச்சிய நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ ஹி இஸ் ஆக்சுவலி பிளேயிங் பிரில்லியன்ட்லி அண்ட் இத எங்கேயுமே அவரு விட்டுறக்கூடாது. இப்ப இவங்கள எதிர்க்கிற ஒரு ஆளா இருக்கிற இந்த ஃபோர்ஸா இருக்கிற இவரு, இப்ப கிளாப்ஸ்லாம் இந்த வாரம் கவனிச்சிருப்பாரு. ஸோ நம்ம பக்கம் எந்த தப்பும் இல்லடா. விஜேஎஸும் எதுவும் சொல்லல. ஆடியன்ஸும் நமக்கு கை தட்டுறானுங்க. சூப்பர் போடா! அப்படின்னு இந்த கான்ஃபிடன்ஸோட அவரு இன்னும் அடிச்சு எடுத்துட்டு போனாருன்னா, வரும் வாரங்கள்ல விக்ரம் இஸ் கோயிங் டூ பி ஒன் ஆஃப் த வெரி, வெரி டஃபஸ்ட் கண்டெஸ்டன்ட். அதுக்கப்புறம் எல்லாருமே அலற போறானுங்க அப்படின்றது தான் வந்து என்னோட மிக முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் அபௌட் விக்ரம்.